மட்டில் வளர்மதி சனசமூக நிலையத்தினுடைய 49வது ஆண்டு அகவை விழாவினுடைய நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற சீனா டினோஷன் அவர்களே, இங்கு வருகை தந்து உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினர் கதிரீபன் அவர்களே, இங்கு கௌரவ விருந்தினராக வருகை தந்து பரிசுகளை வழங்கி கௌரவித்து அமர்ந்திருக்கின்ற யாழ் கைதறி நுணாவில் அரசியல் தமிழ் தலைவன் பாடசாலையின் அதிபர் தங்கவேலுஸ்வர் அவர்களே, இந்த நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்து உரையாற்றி பரிசுகள் வழங்கி அமர்ந்திருக்கின்ற மக்கள் வங்கி முகாமையாளர் ஸ்ரீதரன் அவர்களே, சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அண்ணன் தங்கராஜா அவர்களே, இந்த மேடையிலே கூடியிருக்கின்ற இந்த நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக வருகிறது பேசி அமர்ந்திருக்கின்ற கிராம சேவையாளர் திருமதி பான்சா தவேஸ்வரன் அவர்களே, ஏனைய பெரியோர்களே, இந்த மண்டபத்திலே கூடியிருக்கின்ற அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அன்புமிக்க பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம், நீங்கள் கொஞ்ச நேரம் பேசாமல் இருப்பீங்களா? ஒரு கதையை சொல்லட்டா உங்களுக்கு? கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியா இருந்தால் உங்களுக்காக நான் ஒரு கதை சொல்லுவேன். அம்புலி மாமா புத்தகத்திலே நான் அண்மையிலே ஒரு கதையை வாசித்தேன். அம்புலி மாமா புத்தகத்திலே சாணக்கியன் சந்திரகுப்தன் என்று சாணக்கியனுடைய அரசனுக்கு சந்திரகுப்தன் என்ற அரசனுக்கு சாணக்கியன் என்ற ஒரு மந்திரி இருந்தார். அந்த சந்திரகுப்தன் தன்னுடைய நாட்டிலே நடந்த போர் காரணமாக தன்னுடைய நாட்டை இழந்து, நாட்டினுடைய மக்களை இழந்து, தன்னுடைய சகல உடைமைகளை இழந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனோடு சேர்ந்து அவனுடைய மந்திரியான சாணக்கியனும் சேர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பெரிய வனாந்தர வெளியை கடந்து, ஒரு காட்டை கடந்து இன்னொரு வெளிக்குள் செல்லுகிற பொழுது முதலாவதாக அவர்களுக்கு ஒரு வீடுதான் தெரிகிறது. அவர்கள் அந்த வீட்டினுடைய படலையை கட்டிய பொழுது அங்கே ஒரு மூதாட்டி அவர்களை வரவேற்று, வாருங்கள் இங்கே இருந்து உள்ளே இழுத்து வைத்தார். அவர்கள் யார் என்று தங்களை சொல்லவில்லை. ஆனால் தங்களுக்கு இரவு தங்கிவிட்டு போக மட்டும் அவர்கள் இடம் கேட்டார்கள். அந்த மூதாட்டி நீங்கள் தங்கலாம் என்று சொன்னார். ஆனால் படுக்கிற பொழுது இந்த சந்திரகுப்தன் சொன்னான் சாணக்கியனிடம், அமைச்சரே, நீங்கள் என்னுடைய ஆலோசகர் மட்டுமல்ல, அமைச்சரும் தான். ஆனால் விடுவதற்குள் எனக்கு நாட்டை பிடிப்பதற்கான மூளையை, அந்த தந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று. அல்லாவிட்டால் உங்களுடைய தலையை நான் கொய்து விடுவேன் என்று சந்திரகுப்தன் சாணக்கியனுக்கு சொன்னார். ஆகவே ஓம் என்று சொல்லிவிட்டு சாணக்கியனும் படுத்து விட்டார். ஆனால் விடிய விடிய சாணக்கியனுக்கு நிற்கிற வரவில்லை, சந்திரகுப்தன் நல்லாக நிற்கிற கொண்டார். ஏனென்றால் அமைச்சர் எப்படியும் ஆலோசனை சொல்லத்தானே வேணும், இல்லை என்றால் அவருடைய தலை இல்லாமல் போகும். காலையிலே இவர்கள் எழும்புற பொழுது அரசன் கேட்டான், அமைச்சரே கண்டுவிட்டீரா? கோமம் எல்லாம் கண்டாச்சு என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவரிடம் எந்த திட்டங்களும் இல்லை. ஆனால் அவர்கள் வீட்டை அந்த பாட்டிக்கு சொல்லிவிட்டு நாங்கள் செல்ல போகிறோம் என்று வெளியிடுகிற பொழுது அந்த மூதாட்டி சொல்லியிருக்கிறார், மக்கள் நீங்கள் இருங்கள், நான் தோசை சுடுகிறேன், சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அவர்கள் ரெண்டு பேரும் அந்த பாட்டிக்கு முன்னால், அடுப்புக்கு முன்னால் போய் குழந்தைகளை போல குந்திக் கொண்டார்கள். அந்த பாட்டி அடுப்பு கல்லிலே தோசை கல்லை வைத்துவிட்டு மாவை கடைந்து அகப்பையால் கிள்ளி விட்டு ஒரு 4 வட்டம் போட்டார். அந்த வட்டம் போட்டு அந்த மா வெந்து கொண்டிருக்கிற பொழுது கொஞ்ச நேரத்தின் பிற்பாடு அந்த தோசை தட்டை எடுத்து அவர் அந்த கரையால் கிண்டி எடுத்து நடுவிலே ஒரு குத்து குத்தி தோசையை பிரட்டி விட்டார். அப்பொழுது இந்த மந்திரி சொன்னார், அரசே நாடு பிடிக்காது. அப்ப அரசன் ஒன்றும் கலைக்கு எல்லாம் முடிஞ்சு வெளியிலே போகிற பொழுது அரசன் கேட்டாராம், என்னென்று பிடிப்பது? அரசே, முதலில் நாங்கள் எங்களுடைய திக்கி திக்காக இருக்கிற எங்களுடைய படைகளை திரட்டி எல்லைகளை நாங்கள் முதலே பாதுகாக்க வேண்டும். எல்லைகளில் எம்மவர்களை நிறுத்தி நடுவிலே நாங்கள் திடீரென்று பாய்ச்சல் வாய்ந்தால் நாடு எங்களுடைய கையிலே வரும். இது யுத்தத்தை அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு விதம். இன்னும் ஒரு கதை உங்களுக்கு இருக்கு, நீங்கள் அமைதியா இருந்தால் நான் சொல்லலாம். ஆகவே எங்களுடைய நாடும் இவ்வாறு பிடிபடலாம், பொறுத்திருப்போம். அன்பாக இந்த விழாவுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். முதல்ல நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இருந்தால் குறித்த நேரத்துக்கு நான் இந்த மண்டப நிகழ்வுக்கு நான் வரவில்லை. தயவு செய்து நீங்கள் அனைவரும் தயவோடு அதை மன்னிக்க வேண்டும். காரணம், இன்னும் ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டு விட்டு இந்த நிகழ்விலே பங்கு பெற்றுவதற்காக வருவதற்கிடையில் இருந்த நேர வித்தியாசம் கூடுதலாக இல்லை, ஆள் கூடுதலாக சென்று விட்டது. ஆனாலும்
தலைவர் மற்றும் பரணிதரன் உங்களுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருடைய வேண்டுதலுக்கு அமைய என்னால் முடிந்த அளவு ஆரம்ப நிகழ்வுக்கு வர முடிந்தது. ஆனால் எவ்வளவு பிள்ளைகள் நீங்கள் இதை காத்திருந்தது எனக்கு ஒரு மிகவும் மனதில் கஷ்டமாக இருந்தது. அதற்காக முதலிலே மன்னித்துக் கொள்ளுங்கள். வளர்மதி சனசமூலியம் 49வது அகவையிலே காலடி வைத்து அடுத்த வருடம் 50வது அகவையிலே காலடி வைக்கப் போகிறது. நான் 49வது ஆண்டு விழாதானே என்று பரணி சொல்லுகிற பொழுது சொன்னேன், ஏன் நீங்கள் 50வது ஆண்டு விழாவுக்கு கூப்பிட மாட்டீர்களா, ஏன் 49 முடிச்சு விட போறீங்களா என்று கேட்டேன். இல்லைன்னா நாங்கள் அதுக்கும் கூப்பிடுவோம், இப்ப நீங்கள் இதுக்கு வந்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு யாரார் இருக்கிறார்களோ இல்லையோ அது ஆண்டவன் தான் தீர்மானித்தவன். ஆனால் ஏன் நீங்கள் அந்த விழாவை இவ்வளவு யோசையாக இல்லாமல் இந்த விழாவிலே கூட அக்கறை செலுத்துகிறேன் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், எங்களுடைய சனசமூக நிலையம் சார்ந்தவர்கள் புலம்பெயர் நாடுகளிலே பரவலாக வாழுகிறார்கள். அவர்கள் இந்த சமர் காலத்திலே தான் இங்கே வருவார்கள். நாங்களும் எவ்வாறு இந்த ஆடி வெயிலே ஓய்ந்து போயிருப்போமோ அதே போல அவர்களும் இந்த வெயில் காலத்தை கழிப்பதற்கு எங்களுடைய தாய்நாட்டை பார்ப்பதற்காக அவர்கள் வருவார்கள். வருகிற பொழுது நாங்கள் இந்த நிகழ்வுகளை நடாத்துவது அவர்களும் நாங்கள் இணைந்து செய்வதற்கான ஒரு நல்ல காரியமாக அமையும். ஆகவே அதனால் தான் நாங்கள் இதனை தெரிவு செய்கிறோம் என்று சொன்னார். நல்ல விடயம். நான் நினைக்கிறேன் இந்த வளர்மதி சனசமூக நிலையத்தினுடைய வரலாறு, அவர்களுடைய பக்குவம், அவர்களிடம் இருக்கின்ற வளர்ச்சி பற்றி தங்கராசானன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். நீங்கள் இந்த தென்மராட்சியிலே ஒரு சிறப்பு மிகுந்த, உங்களை நீங்களே ஆளுகின்ற, எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்ற சனசமூகமாக உங்களை நீங்கள் வெளிக்காட்டி இருக்கிறீர்கள். அடுத்த ஆண்டிலே நீங்கள் ஒரு பெரிய மண்டபத்தை கூட திறந்து அதனூடாக ஒரு பெரிய வெளிச்சத்தை கூட நீங்கள் இந்த மண்ணிலே உருவாக்க இருக்கின்றவர்கள். இவற்றுக்கெல்லாம் அப்பா இந்த சனசமூக நிலையங்கள் விளையாட்டுக் கழகங்களிடம் ஒரு பாரிய பணி இருக்கிறது என்று எங்களுடைய மண்ணிலே நடந்த ஒரு யுத்தம், விடுதலைக்கான யுத்தம். ஈழத்து மக்களுடைய வாழ்விலே அவர்கள் தங்களுடைய சுதந்திரமான வாழ்வுக்காக, கௌரவமான வாழ்வுக்காக, நீதியான நிலையான வாழ்வுக்காக போராடி இருக்கிறார்கள். அதற்காக 1000 வீரர்கள் இந்த களத்திலே களமாடி மாண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மாவீரர்களுடைய கல்லறைகளுக்கு மேல் நின்றுதான் நாங்கள் இந்த நிகழ்வுகளை நடத்துகிறோம். எத்தனையோ பேர் இந்த மண்ணிலே காணாமல் போயிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இந்த மண்ணிலே இன்னும் சிறைகளிலே செத்துக் கொண்டிருக்கிறார்கள். காணாமல் போனவர்களை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சிறையிலே இருப்பவர்களை எங்களால் மீட்டெடுக்க முடியவில்லை. இறந்து போனவர்களுக்கு நாங்கள் 1 மணி துளி நேரம் ஒரு மௌன வணக்கம் கூட எங்களால் செய்ய முடியவில்லை. இந்த பெரிய ஒரு நிகழ்வை நாங்கள் இங்கே நடாத்துகிறோம். ஆனால் இந்த நிகழ்விலே எங்களுக்காக இறந்து போன மாவீரர்களுக்காக என்று சொல்லுவதற்கு எங்களிடம் ஒரு எங்களை மீறிய பயம் இருக்கிறது. காரணம், எங்கள் குழந்தைகள், எங்கள் பிள்ளைகளுக்காக எங்களால் பேச முடியாதவர்களாக நாங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் இந்த மண்ணிலே இருக்கிற சுதந்திரம். நாங்கள் வீதிகளை பார்க்கிறோம், கட்டடங்களை பார்க்கிறோம், ஆனால் கவலை இல்லாமல் வாழ்கிறோமா என்று கேட்டால் அதற்கு பல கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றன. இந்த மண்ணிலே காணிகளை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணிலே எங்களுடைய மக்களுடைய வேலை வாய்ப்புகளை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கலாச்சாரத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் இளைஞர் யுவதிகளை வேறு திசைகளிலே அவர்களை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைகளை எல்லாம் கடந்துதான் இந்த மண்ணிலே ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் எங்களுக்கான ஒரு வாழ்வியல் உரிமையை பெறுவதற்காக நாங்கள் போராடுகிறோம். நாங்கள் கடந்த 30 ஆண்டுகளில் 2009களுக்கு முற்பட்ட 30 ஆண்டுகளில் நாங்கள் ஒரு புரட்சிகரமான தலைமையின் கீழ் இந்த மண்ணிலே ஒரு விடுதலை போரை நாங்கள் பல்துறைகளையும் வைத்து நடத்தியவர்கள். ஆனால் அந்த காலம் கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் உலகம் எங்களுக்கு ஏதோ பெற்றுத்தரும், அதிலும் குறிப்பாக அமெரிக்கா கொண்டு வந்த பிரேரணை, அதை ஐக்கிய நாடுகள் சபையிலே மனித உரிமை கவுன்சிலே சித்தி வைத்து அது ஒரு விசாரணையாக இந்த மண்ணிலே ஒரு இன அழிப்பு நடைபெற்றது. அந்த இன அழிப்புக்கான ஒரு தீர்வாக அது மாறி வந்தால் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்கிற ஒரு சுய நம்பிக்கைகளோடு தான் நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான தீர்மானங்கள், பல விடயங்கள் பல நாடுகளிலே நடந்திருக்கின்றன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட 5 ஆண்டுகளில் மனித குலத்திற்கு எதிராக, மனித உயிர்களுக்கு எதிராக நடைபெற்ற குற்றம் தொடர்பில் உலகம் விசாரணையை ஒரு 5 ஆண்டுகளுக்கு செய்வது இலங்கை மட்டும்தான் ஆரம்பமாக இருக்கிறது. ஆனால் அது கூட எங்களுடைய மக்களுடைய வாழ்வுக்கு, அவருடைய நிலையான இருப்புக்கு ஒரு சான்றாக, ஒரு வழியாக அமையுமா என்பதை நாங்கள் சற்று பொறுத்துதான் பார்க்க வேண்டும். காரணம், நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு சுதந்திரமான மனிதர்களாக, நாங்கள் ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றவர்களாக வாழ முடியவில்லை. யாரோ எங்களை இறந்து சொல்லுகிறார்கள், யாரோ எங்களை எழும்பென்று சொல்லுகிறார்கள், யாரோ எங்களை தடுத்து நிறுத்துகிறார்கள், யாரோ
இந்த உலகத்திலே ஒரு முரட்டுத்தனமான மனிதர்களாக அல்லது இவர்கள் சிந்திக்க தெரியாத ஜனநாயக ரீதியாக எந்த விடயங்களையும் கையாள தெரியாத ஒரு இனமாக வெளி உலகத்துக்கு காட்டுவதற்கு இலங்கை அரசு சிங்கள பௌத்த பேரினவாத சிந்தனைகளோடு இருக்கிற இலங்கை அரசை மாறி மாறி ஆட்சி புரிகின்ற அரசு தலைவர்கள் இந்த கைங்கரியத்தை மிக துல்லியமாக செய்கிறார்கள். இதிலேதான் இந்த சனசமூக நிலையங்கள் விளையாட்டுக் கழகங்கள் நாங்கள் முக்கியமான ஒரு பணியை செலுத்த வேண்டும். இங்கே நீங்கள் பல போட்டிகளை நடாத்தி இருக்கிறீர்கள். பல போட்டிகள் நான் அம்மாக்களை பார்த்தேன், ஐயாக்களை பார்த்தேன், பிள்ளைகளை பார்த்தேன். எல்லோருக்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது. நீங்கள் அடுத்த முறைகளில் கூட இந்த போதை மருந்துகளுக்கு எதிராக, மது விடயங்களுக்கு எதிராக, வாழ்வெட்டுகளுக்கு எதிராக எவ்வாறு ஒரு கவன ஈர்ப்பை, எவ்வாறு ஒரு அவேர்னஸை, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியுமோ அந்த விடயங்களில் நீங்கள் கூட கவனம் செலுத்த வேண்டும். அதற்கான போட்டிகளை கூட நீங்கள் நடாத்த முடியும். அந்த அடிப்படையில் கூட எங்களுடைய பிள்ளைகளிடம் ஒரு புதிய செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கடந்து வந்த பாதைகள் மிக கரடுமுரடானவை. நான் நினைக்கிறேன் இங்கே குந்தி இருக்கிற இந்த சின்ன குழந்தைகளுக்கு சாணக்கியனையும் சந்திரகுப்தனையும் தான் எங்களால் சொல்ல முடிகிறது. ஆனால் எங்கள் கண்ணுக்கு முன்னால் 2009களுக்கு முன்னர் நடந்த புதாரப்பு தரையிறக்கம் பற்றியோ அல்லது சூரிய கதிர் நடவடிக்கை பற்றியோ அல்லது அக்கினி சமர் பற்றியோ அல்லது நடைபெற்ற சத்திய பற்றியோ அல்லது எந்த சண்டையை பற்றி எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களால் சொல்ல முடியாது. எங்களிடமும் வீரமான தளபதிகள் இருந்தார்கள். எங்களிடமும் பல படை தலைமையகங்கள் இருந்தன. எங்களிடம் என்ன படை இருக்கவில்லை என்று கேட்கிற அளவுக்கு ஒரு தனி நாட்டுக்குரிய சகல அம்சங்களோடும் இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்திருந்தோம் என்ற செய்தியை இந்த குழந்தைகளிடம் சொல்லுவதற்கு இன்று நாங்கள் தயாராக இல்லை. ஆனால் அவ்வாறு நாங்கள் அந்நியப்படுத்தப்படுகிறோம், நாங்கள் பயமுறுத்தப்படுகிறோம். நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்தோம். நாங்கள் ஒரு செழுமையான, உறுதியான, நாங்கள் இந்த வாழ்விலே மிக ஒரு வீரமான இனமாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அந்த வாழ்வியலை எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். அது எங்கள் ஒவ்வொருடைய கடமை. வெறுமனை நாங்கள் விழாக்களை நடாத்துவது மட்டுமல்ல, எங்களுடைய மண்ணிலே இறந்து போன ஒவ்வொருடைய கனவுகளையும் நாங்கள் சுமந்து நிற்கிறோம் என்ற செய்தியை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அன்பான பெற்றோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, 12 நாட்கள் நல்லூரின் வீதியிலே திலீபன் உண்ணாவிரதம் இருந்து செத்தான். என்ன காரணங்களுக்காக செத்தான் என்றாவது சொல்லிக் கொடுங்கள். ஒரு மாதம் இந்திய ராணுவத்திற்கு எதிராக அன்னை பூபதி மட்டக்களப்பின் மாமாங்கத்திலே உண்ணாவிரதம் இருந்து செத்தார். அவர் ஏன் செத்தார் என்று பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். அந்த வரலாறுகள் எங்கள் குழந்தைகளுக்கு தெரியவில்லை. எங்களிடமே அதை நாங்கள் மறந்து செல்கிறோம். நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைகளை, நாங்கள் போராடிய வாழ்வை நாங்கள் எங்களிடமிருந்து இழந்து விடுகிறோம். ஆகவேதான் எங்களிடம் இருக்கிற உண்மைகளை மறைத்து நாங்கள் எங்களை ஒரு போலி மனிதர்களாக வாழ நினைக்கிறோம். வெறுமனை வீதிகளும் அல்லது எங்களுக்கான வீடுகளும் எங்களுக்கான கட்டிடங்களும் ஒரு வாழ்வை தரப்போவதில்லை. நான் நினைக்கிறேன், நீங்கள் இங்கு பார்க்கிற இடமெல்லாம் எங்களுக்கு என்ன தொழில்கள் இருக்கின்றன. எங்களுடையவர்கள் யாராவது ஒரு தொழிற்சாலை மயப்படுத்தப்பட்ட சூழலில் காலை எழுந்து ஒரு தொழிற்சாலைக்கு சென்று வேலை செய்துவிட்டு மாலை வீடு வருகிறாரா? அரச உத்தியோகம் பார்க்கின்றவர்களை தவிர ஏனையவர்களை நாங்கள் அவ்வாறு காண முடிவதில்லை. காரணம், எங்களுக்கு அவ்வாறான ஒரு தொழில் முயற்சிகளை, வேலை வாய்ப்புகளை இலங்கை அரசு செய்தால் தமிழர்கள் தங்களுடைய சொந்த காலிலே நிமிர்ந்து நின்று விடுவார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு தெரியும். இன்னும் 2 மாதங்களில் யாழ்ப்பாணத்துக்கு போயிடம் பெறும் என்று விளம்பரம் செய்கிறார்கள். யாழ்ப்பாணத்துக்கு போயிடம் இது முதல் தடவை அல்ல. ஆங்கிலேயர்கள் இருந்த பொழுது முதல் போயிடம் வந்தது. 1985 வரை இந்த மண்ணிலே போயிடம் ஓடியது, பேருந்துகள் ஓடியது. நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். இதனை யார் நிறுத்தினார்கள்? நாங்கள் நிறுத்தவில்லை. ஆகவே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அந்த உண்மை தன்மைகளை, நாங்கள் வாழ வேண்டிய நிலைகளை நாங்கள் திரும்ப கேட்கிறோம். உலக பந்திலே ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்காக, ஒவ்வொரு மனித நாகரிகம் உள்ளவனும் தன்னுடைய இளமையோடு வாழ்வதற்காக துடிக்கிறான். அதே போலதான் நாங்கள் சரித்திரபூர்வமாக, வரலாற்று ரீதியாக வடக்கு கிழக்கு இணைந்த தாயக மண்ணிலே நாங்கள் பிறந்து வளர்ந்திருந்தோம். அது எங்களுடைய பூர்வீக மண், அது எங்கள் வாழ்வியல் மண். அந்த பூர்வீகமான வரலாற்று ரீதியான எங்களுடைய தாயக மண்ணிலே எங்களுடைய சுயநிர்ணய உரிமை, தமிழர்களுக்கு உரித்தான இளமையின் அடிப்படையில் எங்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்டு நாங்கள் ஒரு தேசிய இனம் என்று நாங்கள் இங்கே பார்க்கிறோம். விடுது பின்னுதல், தேங்காய் திருவுதல், நாங்கள் விளையாட்டு போட்டிகள், எங்களுடைய கலாச்சார நிகழ்வுகள் என்று சொல்லுகிறோம். இது எங்களுடைய கலை பண்பாட்டோடு இணைந்தது. நாங்கள் ஒரு தனியான பண்பாட்டு அடையாளத்தை கொண்டவர்கள். நாங்கள்
வரவேற்கிறோம். அது தவறின் அந்த குழந்தைகள் துப்பாக்கி தூக்கினால் அதனை யாராலும் தடுக்க முடியாமல் போகலாம். இந்த வரலாறு மாறலாம். இதைத்தான் தந்தை செல்வா கூட 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டையிலே தீர்மானம் கொண்டு வந்த பொழுது சொன்னார், நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலே ஒரு தீர்வை முன்வைக்கிறோம். அந்த தீர்வை நீங்கள் தர தவறினால் நாளை இளைஞர்கள் துப்பாக்கி தூக்கினால் அதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த வரலாறு திரும்பவும் மாறலாம். ஆகவே வரலாறுகளை மாற்றுவதும் அந்த மாற்றங்களை நிராகரிப்பதும் சிங்கள அரசினுடைய கையிலே தான் இருக்கிறது. சிங்கள அரசு இப்பொழுதும் கூட காலம் போய்விடவில்லை. சரியான உண்மைகளை கண்டறிந்து தமிழ் மக்கள் மீது இந்த இன அழிப்பு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கி இந்த மண்ணிலே சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒன்றித்து வாழ முடியாது. ஆனால் ஒரே நாட்டுக்குள் வாழ்வதற்கான ஒரு சரியான தீர்வை ஒரு சமஷ்டி அடிப்படையில் எடுப்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். அது தவறும் பட்சத்தில் வரலாறு அவர்களையும் இந்த தேசத்தையும் கூட ஒரு வேறு திசைக்கு கொண்டு செல்லும் என்பதில் யாரும் கதை சொல்ல முடியாது. ஆகவே வரலாறு தான் இதனை தீர்மானிக்கின்ற விடயமாக மாறும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த வரலாறுகளை நாம் உணர்ந்து கொண்ட நீங்கள் அந்த குழந்தைகளுடைய வரலாற்றிலும் என்னுடைய சமுதாயத்தினுடைய வரலாற்றிலும் கூடிய கவனம் நாங்கள் செலுத்த வேண்டும். நாங்கள் இன்று பல பள்ளி மாணவர்களை நான் பார்க்கிறேன். பலர் தாடி வளர்த்திருக்கிறார்கள். பலர் போட்டிருக்கிற ட்ரௌசர்கள் அவருடைய ஜீன்ஸ் கூட அவருடைய உடம்பில் இருந்து கீழே விழுந்து விடுகிறது. நான் பார்க்கிற பொழுது மிக வேதனைப்படுகிறேன். நான் ஒரு ஆசிரியர் அதிபராக இருந்திருக்கிறேன். பல பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். இப்பொழுது இருக்கிற ஆண்களை விட உனக்கு பயமா இருக்கா என்னோட வந்து கேட்கிற பெண் பிள்ளைகளை பார்க்கிறேன். இவ்வாறான சமுதாயத்துக்குள் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் மதுச்சாலைகள், எங்கு பார்த்தாலும் பியர் போத்தல்கள், எங்கு பார்த்தாலும் வானோடு இருக்கிற இளைஞர்கள் ஒரு பயந்த உறைந்த எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையற்ற சூழலுக்குள் எங்களுடைய இனம் தள்ளப்பட்டுக் கொண்டு செல்கிறது. இதில் இருந்து நாங்கள் உடைய வேண்டுமானால், இதிலிருந்து எங்கள் சமுதாயத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டுமானால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும். எங்கள் சமுதாயத்தை, எங்கள் மண்ணை, எங்களுடைய மக்களை